ஐ திங்க் மார்ச் ஆமா ஏப்ரல் தளபதியோட போர்ஷன் கொடுத்தோம். லாஸ்ட் ஃபிலிம் ஃபேர்வெல் ஃபிலிம் தான் ஒரு ரிலீஸ் ஓகே போஸ்டிங்காக மட்டும் ஒன்று செஞ்சாருன்னா அது தளபதி வெரி கிளவர் அந்த பார்ட். ஹி நோஸ் ஹூஸ் லாயல், ஹூஸ் ஒர்க்கிங் கரெக்டா ட்ரூவோ கட்சிக்கு யார் வந்து நம்ம நம்பலான்னு அவருக்கு கரெக்ட். அவரு பார்க்காத மக்களா அவருக்கு தெரியும். டேட் 20,000 போச்சு. ப்ரீ புக்கிங் கோட் 37,500 போச்சு. விலன் 23,000 போச்சு. டிஸ்பைட் ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு ஃபுல்லா போயிடும். ஃபேன் பேஸ் கண்டிப்பா 25-30 crores கண்டிப்பா. நான் கேட்ட போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து இன்சைட் சோர்ஸ்ல இருந்து பேட்டை எப்படி சூப்பர் ஸ்டாருக்கு அமைஞ்சிச்சோ குட் பை வந்து அஜித் சார் அமையும். ப்ராப்பர் ஃபேன் பாய் சம்பவமா இருக்கும்னு சொன்னாங்க. அஜித் சாருக்கான ஒரு ஹை மொமெண்ட்ஸ் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 10 minutes அந்த ஒரு பாட்டு பிளஸ் அந்த கார் சீன் ஃபைட் சீன் அந்த பாட்டு டுவர்ட்ஸ் தி எண்ட் அது மத்தபடி அந்த நார்மல் வந்து இட்ஸ் வெரி ஃபிலிம் ஓரியன்டட். அஜித் சார் ஃபேன்ஸ் தான் பெருசா இதுல ஒர்க் அவுட் மேக்கி பண்றாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இதே படம் வந்து பொங்கல் ரிலீஸ் பண்ணியிருந்தா பெட்டர் இருக்கும். இப்ப வந்து இட்ஸ் a week day. எதிர்பார்த்தோட கொஞ்சம் ட்ராப் இருக்கலாம். அப்படியே ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு வெயிட்டிங் வந்து அஜித் சாருக்கு ஒரு விடா. ஒரு பக்கம் அஜித் சார் படம் சக்சஸ்ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா? ஆமா, நிறைய படம். பட் அது எதனால படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாம் போயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த வருஷம் இல்லாம பொங்கலுக்கான காரணம் என்ன? தலைவரோட லாஸ்ட் ஃபிலிம் அவரோட பேர் இல்லைங்க, நீங்க தான் அப்படி சொல்றீங்க. எல்லாருமே கண்டிப்பா தளபதி 70 இருக்குன்றாங்க. யார் சொல்றாங்க? பொதுவா 70 வந்து சட்டசபையில இருக்கும், சினிமா திரையில இருக்காது. ஓகே, அதனால நீங்க பாப்பீங்க பொங்கலுக்கு his favorite release date is பொங்கல். சோ அவர் லாஸ்ட் ஃபிலிம் வந்து ஃபேர்வெல் ஃபிலிம் தான் அவர் ரிலீஸ் டேட் you would like. இப்போ அந்த எலெக்ஷனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகுமா? அது படம் டிஃபரண்ட். அவர் படம் மார்ச் ஏப்ரல்ல ஷூட்டிங் முடிச்சிட்டா இஸ் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லி இன் பாலிடிக்ஸ். நீங்க போன வாரம் பாத்தீங்க டெய்லி கட்சி ஆபீஸ்ல பணியாளர் இருந்தார். அப்படியே ஸ்ட்ரெஸ் தான். ஐ மீன் எப்படி வந்து ரெண்டையும் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா சினிமாவும் அவர் நம்பி ஒரு பெரிய அமௌண்ட் போட்டுருக்காங்க. இது இட்ஸ் வெரி சென்சிட்டிவ் ஏரியா பாலிடிக்ஸ். மக்கள் இது பண்ணியிருக்காங்க. அவ்வளவு பேர் அவங்க கட்சி நடத்துறதுக்கு தேவைப்படுது. கண்டிப்பா ரெண்டுமே ஒரு ரொம்ப குரூஷியல் டைம். படம் எந்த அளவுக்கு எவ்வளவு ஷூட்டிங் ஸ்பாட் எவ்வளவு முடிஞ்சிருக்கு தெரிஞ்சுக்கலாமா? ஜனநாயகம் ஐ திங்க் மார்ச் ஏப்ரலுக்குள்ள தளபதியோட போர்ஷன் முடிஞ்சிடும். ஓகே ஓகே ரைட். நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா படத்தோட போஸ்டர்ஸ் மேல வழக்கமா ஒரு தளபதி படத்தோட போஸ்டர் இருக்குன்னா அது ஒவ்வொரு பயங்கரமான ஒரு ஹைப்போட இருக்கும். இது ஈவன் அந்த ஃபர்ஸ்ட் போஸ்டர் கூட நிறைய பேருக்கு டிஃப்ரெண்டா அது முன்னாடி ஒரு ரெப்ளிகா மாதிரி பார்த்தாங்க. பட் இந்த செகண்ட் போஸ்டர் சாட்டியோட இருக்கிறதுலாம் செம்மையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பட் இதுக்கு முன்னாடி அந்த போஸ்டர்ஸ் அளவுக்கு அது பெருசா ஒரு கொண்டாடப்படலையோன்ற ஒரு சந்தேகம் இருக்கு. கொண்டாடப்பட நீங்க நினைக்கிறீங்க, பட் நாங்க சூப்பரா கொண்டாடுறோம். ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு இருந்த எம்ஜிஆர் அவரோட ஒரு ஸ்டைல் அப்படியே ரொம்ப. ஓகே ஓகே ரைட். ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியல, இனிமேல் விஜய் சார் என்ன இந்த போஸ்டர் முதற்கொண்டு என்ன பண்ணாலும் அதுக்கு ஆப்வியஸா பொலிட்டிக்கல் இதுவாக தான் கம்பேர் பண்ண போறாங்க, இது பண்ண போறாங்க. அவர் எப்படி இருக்காரு? மனநிலையா எப்படி இருக்காரு? இஸ் வெரி ஸ்ட்ராங், வெரி கான்ஃபிடென்ட். ஐ மஸ்ட் லாஸ்ட் இஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ட். ரொம்ப படத்து மேலேயும் சரி அவரோட அரசியல் கேரியர்லையும் சரி இடத்துலையும் வெரி வெரி கான்ஃபிடென்ட். ரைட். இன்ஃபேக்ட் இப்போ ரொம்ப சமீபத்துல தான் அது வேணும்ட்டே சொல்லப்படுறாங்களா என்னன்னு தெரியல, தாடி பாலாஜி அவர் கூட ஸ்டேட்டஸ்லாம் கூட போட்டிருந்தாரு. நிறைய பேர் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அவங்களுக்கான ஒரு பதவி கிடைக்க மாட்டேது. உழைக்கிறாங்கன்னா ஒருத்தர் 15 வருஷம் வரைச்சிட்டு வராங்க, உண்மையா இருந்திருக்காங்க. நம்ம வந்து போஸ்டிங்காக மட்டும் ஒண்ணு செஞ்சாலும் அது தளபதி வெரி கிளவர் அந்த பார்ட். ஹி நோஸ் ஹூஸ் லாயல், ஹூஸ் ஒர்க்கிங் கரெக்டா ட்ரூவோ கட்சிக்கு யார் வந்து நம்ம நம்பலான்னு அவருக்கு கரெக்ட். அவரு பார்க்காத மக்களா அவருக்கு தெரியும். வரவங்க போறவங்க வந்து எல்லாருக்குமே அவர் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு லாஸ்ட் 6 months வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணதுக்காக கொடுக்க மாட்டாரு. இப்ப நீங்க பாத்துருங்க, இப்ப தெரிஞ்சிருச்சுல யார் வந்து லாயலா நிக்கிறாங்க எல்லாமே அவருக்கு தெரியும். ஒருவேளை அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா, நான் 20 வருஷமா அவருக்கு பேனர் கட்டியிருக்கேன், போஸ்டர் ஒட்டி இருக்கேன், லைக் நான் ஏன் அதுக்கு தகுதி இல்லாதவனா? நான் இவ்வளவு நாள் எல்லாருமே யாரெல்லாம் உழைச்சிருக்காங்க எல்லாருமே பதவி கொடுத்துதான் இருக்காங்க. நீங்க மாவட்ட செயலாளர் கூட பாத்தீங்கன்னா இது 95 மாவட்ட செயலர் போட்டிருக்காங்க. 95 மாவட்ட செயலாளருமே கட்சிக்கு உழைச்சவங்க மட்டும் தான் போட்டிருக்காங்க. யாருமே வெளி கட்சியில இருந்தோ புதுசாக யாரும் உழைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் போஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இஸ் வெரி கிளியர் கான்ஃபிடென்ட் அண்ட் கிளாரிட்டி இருக்கு அவருக்கு யாருக்கு நம்ம கொடுக்கணும். ஓகே ஓகே நைஸ். ஸோ கம்மிங் பேக் டு விடாமுயற்சி, படம் வெற்றிகரமாக தேட்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு, எல்லாம் போயிட்டு இருக்கு. அஜித் சார் பத்தி இப்போ கரெக்டாக அந்த பத்மபூஷன் இது அவார்ட்லாம் வாங்கியிருந்தாரு.
பட் இருந்தாலும் இப்பயும் அந்த ஒரு ஃபேன்ஸ் கொடுக்கான அந்த ஒரு கனெக்ஷன் எப்படி இருக்கு? அவருக்கு நீங்க 10 வருஷம் கழிச்சு படம் நடிச்சாலுமே அவருக்கான அந்த ஃபேன்ஸ்க்கும் ரேப்போ தட் இஸ் அன்கண்டிஷனல் சேஸ் தான். இஸ் அன்கண்டிஷனல் லவ். நீங்க வந்து 2 இயர்ஸ் அவங்க ஃபேன்ஸ் எங்க இருந்தாங்கன்னு தெரியல. நீங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா படம் சொல்லிச்சிட்டு இருந்தாங்க தியேட்டர்ல. சோ அந்த அளவு அவங்க வந்து லெவல் வேற படம் வந்துச்சுன்னா அப்படி எல்லாம் குடிச்சிருவாங்க. நான் உங்களை பத்தி ஒரு மீம் பார்த்தேன். படம் ரிலீஸ்க்கு முன்னாடி தேதி ரோஹிணி தியேட்டர் ஓனர் பி லைக் இன்னைக்கு என்னென்ன பண்ண காத்துட்டு இருக்கானுங்களோ தெரியலையே, ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துச்சா? பை காட்ஸ் கிரேஸ் எதுவும் நடக்கல. பட் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒவ்வொரு ஃபேன்ஸ் ஒவ்வொரு மாதிரி. இந்த சந்தானம் கூட காமெடியா சொல்லுவார்ல அந்த படத்துல, இப்ப அவனுங்க பரவாயில்லப்பா, நாங்க அவனுங்களை விட மோசமான கூட்டு அடிப்பாங்க. யாரோட ஃபேன்ஸ் அதை நான் சொல்லி அதை வந்து நீ அவங்க தான் மோசம் சொல்லு, நாங்க மோசம் இல்ல அப்படி சொல்லல. யாரோட ஃபேன்ஸ் வந்து லைக் ரெண்டு பேருமே பயங்கர லாயலான ஃபேன்ஸ். லாயல் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ஒரு தீவிரமான ஃபேன்ஸ். தே ஆர் லைக் டை ஹார்ட் ஃபேன்ஸ். அஜித் சார் அண்ட் விஜய் சார் இது லைக் டை ஹார்ட் ஃபேன்ஸ். They'll do anything for the star money. ஓகே ஃபைன். ஸோ ஆப்வியஸா மார்ச் தெரிஞ்சு பிப்ரவரியிலேயே வந்து நிறைய படம் லைன் அப் ஆயிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு 2 படம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஹோ பட் மார்ச் ஏப்ரல் இந்த சம்மர் யார் கையில? மார்ச் கொஞ்சம் இப்போதைக்கு ஸ்லோவா இருக்கு. பட் லாஸ்ட் டைம் மஞ்சுவல் வாய்ஸ் இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் சம்திங் கேன் கம் அப். அகைன் ஏப்ரல்ல தான் பெரிய படங்கள் இருக்கு உங்களுக்கு. ஜிபியோ, இட்லி கடை, மேல ரெட்ரோ, என்னாச்சு வீர தீர சச்சினோட ரீலீஸ் போன்ற படங்களுக்கு சச்சின் ரீலீஸ் பண்றாங்களா? பண்றாங்க. நானும் சார் சொல்லியிருந்தாரு. எப்போ? ஐ திங்க் 20 years ஆஃப் வருஷம் சச்சின் பண்றாங்க. வீர தீர மார்ச் 30-31 வர மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அது தள்ளி போயிட்டு இருக்கு. மார்ச் எண்ட் ரிலீஸ் ஆயிரும் சொன்னாங்க. ஈவன் சூர்யா சார் ஃபேன்ஸ்க்கும் ரெட்ரோ ஒரு பயங்கரமான ஒரு இதுவா இருக்கும். ஸோ உங்க சைட்ல இருந்து நீங்க தட்டி விட்ட ஒரு ட்வீட்டும் ஒரு பெரிய ஹைப்புக்கான இதுவா இருந்துச்சு. ஸோ படம் ரிலீஸுக்கு முன்னாடியே 20,000 டிக்கெட்ஸ் லைக் ப்ரீ புக் ஆயிருக்குன்னு. ஸோ எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே? இப்போ வந்து ஒரு ஏகே சார் படம் வரதுனால இவருக்கு வந்து ஒரு கிங் ஆஃப் ஓப்பனிங்னு ஒரு பெரிய பேர் கொண்டு வருவாங்க. ஸோ அவர் படம் தட் ஆஃப்டர் 2 years ஆஃப்டர் கெட்டிங் பத்மபூஷன் அவார்ட் அதெல்லாம் கிடைச்சி வரும்போது பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஓப்பனிங் இருந்துச்சு. ப்ளஸ் சொல்ல வேணாம் ஒரு மியூசிக் எல்லாம் சேர்ந்து ஒரு 20,000 டிக்கெட்ஸ் இப்பெல்லாம் டச் பண்றது ப்ரீ புக்கிங்க்குன்னா அதெல்லாம் சாத்தியமே 2-3 ஹீரோஸ் மட்டும் தான். டச் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வித்தின் ஸ்பேன் ஆஃப் 2-3 days டச் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. பிகாஸ் இந்த வருஷம் நீங்க எடுத்துக்கிட்டாலே 1 month ஆயிருக்கு. பெரிய லெவல் ஹிட்டான படங்கள்னு ஒண்ணுமே சொல்ல முடியாது. மதுராஜா ஓரளவுக்கு போனாலுமே அந்த பொங்கலுக்கான படம்னு நாங்க வரல. ஸோ ரிபப்ளிக் டே வீக்கெண்டுமே பெருசா போகல. ஸோ இந்த படம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கை கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி லைக் லாஸ்ட் முன்னாடி 20,000 இல்ல ஒரு 15,000 பிளஸ் டிக்கெட் சேல் ஆன படம் முன்னாடி ப்ரீவியஸாவே படம் ரிலீஸ்க்கு முன்னாடினா நிறைய படம் இருக்கு. அவன் இவங்க படம் அஜித் சார், சூப்பர் ஸ்டார் அண்ட் தளபதி 3 படம்னா 20,000 கிராஸ் பண்ணிடும். தட்ஸ் காமன் தான். வேட்டைன் 20,000 கிராஸ் பண்ணுச்சு. ப்ரீ புக்கிங். கோட் 37,500 போச்சு. விடம் 23,000 போச்சு. இதுல ப்ரீ புக்கிங். ரைட். சரி, உங்களுக்கு எப்பவுமே இப்ப விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. எல்லாருமே எதிர்பார்ப்பாங்களா? ஏன்னா பெரிய படங்களுக்கு இப்போ அது ஒரு எழுதப்படாத விதியாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நாள் முடிஞ்ச உடனே அஃபிஷியலா ப்ரொடியூசர் சைட்ல இருந்து இவ்வளோ ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் ஒரு 25 crores மாதிரி சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன். ஸோ அஃபிஷியலா இன்னும் விடல. உங்களுக்கு ஓரளவுக்கு டேட்டா ஏதாச்சும் நியூஸ் வந்து 25-30 crores தமிழ்நாடு. ஏன்னா உங்களுக்கு வேற காம்படிஷன் இந்த படமும் கிடையாது. ஆல்மோஸ்ட் 800 screens மேல போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் வெரி குட் ஆக்குபென்சி. ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாக ஆக்குபென்சி நல்லா இருக்கு. எப்பவுமே அஜித் சார் படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து படம் டிஸ்பைட் ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக போயிடும். ஃபேன் பேஸ் கண்டிப்பாக 25-30 crores கண்டிப்பாக பண்ணிடும். ஓவரால் இந்தியா எவ்வளோ கலெக்ஷன், லைக் ஓவரால் வேர்ல்டு கலெக்ஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சா நியூஸ்? இன்னும் நியூஸ் வரல. அதில் ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆல்சோ. ஏன்னா அது வந்து அஃபிஷியலாக கண்டிப்பா ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. லைக் ரைட். ஓகே. சரி, இப்போ பொதுவா ஒரு அஜித் சார் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கான ஹைப் பயங்கரமா இருக்கும். இது என்னன்னா, டு பி ஆனஸ்ட், நிறைய தியேட்டர்ல இந்த பேனர் போஸ்டர் எல்லாம் வைப்பாங்கல்ல, நிறைய இடத்துல குட் பேட் அக்லி படத்துல அவரோட லுக்கு பேனர் அண்ட் போஸ்டர் கட் அவுட் பார்க்க முடிஞ்சுது. இது ஐதர் எங்க தலையை நாங்க எப்படி வேணா கொண்டாடுவோம் அப்படி இருந்துச்சா, இல்ல விடாமுயற்சி ஓகே இதை நாங்க பாத்துறோம் இதுவும் நாங்க பார்ப்போம் பட் இருந்தாலும் எங்களுக்கு அந்த படம் பயங்கரமா கை கொடுக்கும்பா, இல்ல அது இன்னும் பயங்கரமா எதிர்பார்ப்பு இருக்கு, அந்த ஒரு மென்டாலிட்டியில இருக்காங்களா அஜித் சார் ஃபேன்ஸே? எப்படி பாக்குறீங்க? குட் பேட் அக்லியோட டீம் வந்து நம்ம ரோஹினிக்கு FTFS வந்திருந்தாங்க. விடாமுயற்சி டீமை விட குட் பேட் அக்லி டீமுக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஆதிக்கும் அர்ஜுன் தாசன் வந்திருந்தாங்க. அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. ஓகே. ஸோ தேர் எக்ஸ்பெக்டிங். நான் கேட்டும் போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து இன்சைட் சோர்ஸ்ல இருந்து பேட்டை எப்படி சூப்பர் ஸ்டாருக்கு அமைஞ்சிச்சோ
குட் பேட் அக்லி வந்து அஜித் சார் அமையும். அந்த மாதிரி ப்ராப்பர் ஃபேன் பாய் சம்பவமா இருக்கும்னு சொன்னாங்க. கண்டிப்பா அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஸ்கை ராக்கெட்டிங். விடாமுயற்சியோட 3 times ஜாஸ்தியான எக்ஸ்பெக்டேஷன். ரைட். ஸோ ஹவு நீங்க எப்படி பாக்குறீங்க விடாமுயற்சி? ஏன்னா இது ஆடியன்ஸ் சைட்ல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். சில பேர் வந்து எப்படி சொல்லணும்னா இப்போ ஹாலிவுட் மூவி மாதிரி இருக்கு அந்த மாதிரி சொல்றவங்களும் இருக்காங்க, எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு இல்லைப்பான்றவங்களும் இருக்காங்க, இன்னும் சில பேர் சாட்டிஸ்ஃபைட் தான் இருக்காங்க. அதை தாண்டி 4வது கேட்டகரி தான் சுத்தமா எங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகல, நாங்க எதிர்பார்த்தது வேற மாதிரி எதிர்பார்த்தோம். அஜித் சார் வந்து ஒரு 10 பேர் அடிப்பாரு ஈஸியா ஒரு ஆக்ஷன் பேஸ்டா எதிர்பார்த்தோம், பட் இட் வாஸ் வெரி ஃபிளாட்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் அஜித் சார் தளபதிக்கெல்லாம் இப்படிதான் ஒரு ஸ்டீரியோடைப் பண்ணி வச்சிருக்காங்க ஃபேன்ஸ். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜானர் போகணும், அந்த அவங்களுக்கான ஒரு இன்கிரீடியன்ஸ் அந்த படத்துக்கு இருக்கணும், அது மிஸ்ஸிங். இப்ப எப்படி சூப்பர் ஸ்டார் ஒரு வெயிட் இருந்துச்சு ஆஸ் அ ஃபிலிம், வெயிட் இஸ் வெரி நைஸ் ஃபிலிம், பட் சூப்பர் ஸ்டார் எலிமெண்ட்ஸ் கிடையாது. அதே மாதிரி தான் விடாமுயற்சி நீங்க படமா பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி குட் ஃபிலிம், வெரி நைஸ்லி மேட் ஃபிலிம், டெக்னிக்கலி சவுண்ட் ஃபிலிம். ஆனா அஜித் சாருக்கான ஒரு ஹை மொமெண்ட்ஸ் இல்ல. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 10 minutes அந்த ஒரு பாட்டு பிளஸ் அந்த கார் சீன், ஃபைட் சீன், அந்த பாட்டு. மத்தபடி அந்த நார்மல் வந்து இட்ஸ் வெரி ஃபிலிம் ஓரியன்டட் ஃபிலிம், ஸ்டோரி ஓரியன்டட் ஃபிலிம். அஜித் சார் ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு வர அது ஹை மொமெண்ட்ஸ், அந்த பஞ்ச் டைலாகோ அந்த ஒரு மாஸ் சீன் எதுவுமே இல்லாததுதான் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன வருத்தம். தவிர ஆஸ் அ ஃபிலிம் இட்ஸ் வெரி நைஸ் ஃபிலிம். ஓகே ஓகே. நான் வந்து லைக் விடாமுயற்சி வேற தியேட்டர்ல பார்த்தேன், ரோஹிணியில பார்க்கல. அப்புறம் உண்மையில நினைச்சுக்கிட்டேன், இப்போ அஜித் சார் ஃபேன்ஸ்லாம் ரோஹிணி போயிருப்பாங்க, அவங்களே இந்த லைட் எப்படா எரியும் வெயிட் பண்ணிருப்பாங்க. கடைசி நீங்க ரோஹிணி பொறுத்த வரைக்கும் அஜித் சார் நடந்ததாலே ஒரு சீனுக்கு கத்துறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டே எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா நடந்தாலே கத்துறாங்க. அதனால நீங்க ரோஹிணி அந்த கவலை வராது. நீங்க எவ்வளவுதான் ஸ்லோவா படம் போனாலுமே அவங்க அஜித் சார் திரும்பினா கத்துவாங்க. ஓகே ஓகே. பட் இந்த படம் வந்து எந்த அளவுக்குன்னா, இப்போ ஒரு கட்டத்துல இந்த ஒரு கபாலி படத்துக்கு கூட நிறைய பேர் கம்பேர் பண்ணாங்க, என்னப்பா இது ஒய்ஃபை தேடி போறாரு போயிட்டே இருக்காரு என்னதான் ஆச்சுன்ற மாதிரி. ஒரு எமோஷனல் வேல்யூவா ஏதோ ஒரு வகையில இந்த படம் கம்மியா இருந்துச்சோன்ற ஒரு ஃபீல் அதிகமா சொல்றாங்க. அது ஆடியன்ஸ்க்கு, நான் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் விட்டுருங்க, அஜித் சார் ஃபேன்ஸ்க்கு இது எப்படி அப்பீல் ஆகிருக்குன்னு சொல்லுங்க. அஜித் சார் ஃபேன்ஸ்க்கு தான் பெருசா இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது வந்து கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட், ஒரு ஆக்ஷனா பயங்கரமா இருக்கும். அந்த இது வந்து ஜிபியு கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணும். ஏன்னா அஜித் சார் ஃபேன்ஸுக்கான படம் அது. ஏன்னா ஆதிக் வந்து ஒரு பெரிய அஜித் சார் ஃபேன். எப்படி கார்த்திக் சுப்பராஜ் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு பேட் எடுத்தாரோ, அட்லி வந்து தளபதிக்கு மெர்சல் மாதிரி படம் எடுத்தாரோ, கண்டிப்பா இது வந்து ஒரு ஃபேன்ஸ் என்ஜாய் பண்றக்கூடிய ஒரு பெரிய படம் அமையும். இதுக்கான இப்ப விடாமுயற்சி முன்னாடியே லைக் மகிழ் அவருடைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும் போதே அவர் அப்பயே சொல்லியிருந்தாரு, இது பஞ்ச் எல்லாம் கிடையாது, மாஸ் என்ட்ரி கிடையாது, அது அவர் சொன்ன விஷயம் தான். ஸோ ஆடியன்ஸ் என்னதான் இருந்தாலும் கண்டிப்பா 2-3 சீன்ஸ் இருக்குன்னு எதிர்பார்த்து போனாங்க, அது இல்லாததான் உங்களுக்கு இருக்கும். சார் இப்போ நீங்க வந்து ஒரு பல்ஸ் பார்த்துருப்பீங்களா முன்னாடி? இப்போ என்ன, இப்போ துணிவு அதை கூட கம்பேர் பண்ண முடியாது, துணிவு வாரிசு வந்து நிறைய தியேட்டர்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆச்சு, பாதி தான் ஸ்கிரீன்ஸ் கொடுத்துருந்தோம். இப்போ இது ஓவராலா எவ்வளவு ஸ்கிரீன்ஸ் ரிலீஸ் ஆச்சு விடாமுயற்சி? வாஸ் இட் லைக் வெரி ஹியூஜ் ரிலீஸ் ஆர் இட்ஸ் a very big release? அஜித் சார் கூட கண்டிப்பா பொட்டன்ஷியல் ரீச் ஆச்சு, கண்டிப்பா வெரி குட் ரிலீஸ். பட் இதே படம் வந்து பொங்கல் ரிலீஸ் பண்ணியிருந்தா இட் வுட் ஹேவ் a better run. இப்போ வந்து இட்ஸ் a weekday, ஒரு 10% கம்மி, பிகாஸ் இட்ஸ் a weekday ரிலீஸ் பிளஸ் இட்ஸ் வீக்கெண்ட் ரிவ்யூஸ். ஸோ மிக்ஸ் ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் ஒரு ஹெட் பேக். பொங்கல் வந்திருந்தா இந்த படத்தோட கலெக்ஷனும் மதகஜராஜா எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிச்சுன்னா, படம் ரிலீஸ் ஆன போது எல்லாரும் பயங்கரமா கொண்டாங்க, அப்பா என்ன மாதிரி படம்னு. கரெக்டா ஒரு 10 நாள் 15 நாளைக்கு அப்புறம் நிறைய பேர் மேபி தியேட்டர்ஸ்ல ஆடியன்ஸ் குறைஞ்ச பிறகு போய் பார்த்தவங்களும் என்னவோ சரி, என்னப்பா பயங்கரமா ஹைப் கொடுத்தீங்க, அந்த அளவுக்கு படத்துல ஒண்ணுமே இல்லைன்ற இந்த மாதிரி நியூஸ் வர ஆரம்பிச்சு. சில படங்கள்ல நீங்க அந்த கூட்டத்தோட படம் நல்லா இருக்கும். இப்போ மார்க் ஆண்டனியே பயங்கரமான தியேட்டர் ஃபுல்லா இருந்துச்சு. பட் ஐ வாட்ச்ட் OTT ஆஃப்டர் 2 months. எனக்கு பெருசா கிளிக் ஆகல படம். மேபி நான் தனியா பார்த்துட்டு தான் என்னமோ. சில படங்கள் வந்து தியேட்டர்ல ஆடியன்ஸோட பார்த்தா மட்டும் தான் அந்த இது கிளிக் ஆகும். தட்ஸ் தி ரீசன் ஃபார் மதகஜராஜா நாட் ஹேவ் a longer run. இப்போ வந்து குடும்பஸ்தன் ஹவுஸ் கீப்பிங் இஸ் டூயிங் குட். ஆக்சுவலி கண்டினியூ இந்த வீக்குமே. ஹவ் அபௌட் காதலிக்க நேரம் இல்லை உங்களுக்கு? அதே படம் நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சு, எக்ஸலென்ட் கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ். பட் படம் பெருசா டேக் ஆஃப் ஆகும். இன்ஃபேக்ட் நம்ம தியேட்டர் ரவுண்ட் டேபிள்ல கேட்கும்போது அந்த டாப் ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு அப்புறம் யார் அந்த ஒரு பெரிய பேங்க் வச்சிருக்கான்னு சொல்லும்போது இட் வாஸ் லைக் அரௌண்ட் மணிகண்டன், ஹரிஷ் கல்யாண், கபின், இவங்க எல்லாம் சொன்னாங்க. குடும்பஸ்தன் பயங்கரம் நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா இருந்துச்சு. இப்ப நிறைய தியேட்டர்ல கேள்விப்பட்டோம் லைக் விடாமுயற்சி ஒருவேளை ஒரு டிராப் இருந்துச்சுன்னா அடுத்த வீக் திரும்ப குடும்பஸ்தன் பயங்கரமா ரீப்ளேஸ் பண்ணலாம், மிஸ்டர் ஹவுஸ் கீப்பர் அதை ரீப்ளேஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஸோ ஆல்ரெடி நாங்க குடும்பஸ்தன் ரன்னிங் ஒன் ஸ்கிரீன் போயிட்டு தான் போவீங்கல்ல, கண்டிப்பா அடுத்த நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் சொல்றீங்க, இட் வில் டேக் a decade at least.
இப்ப நீங்க சூப்பர் ஸ்டாரும் சரி அஜித் சார் தளபதிலாம் didn't come overnight. They took a long 1.5 decades to அந்த ஒரு இடத்துல நாட் ரீப்ளேஸ் பட் அவங்க போட்டி போட ஆரம்பிச்சுட்டாங்க இல்லைங்களா? அது மாதிரி போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த மார்க்கெட் பிடிக்கிறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டம். சிவகார்த்திகேயன் அவரே ஒரு இப்ப ஒரு பெரிய மார்க்கெட் வச்சிருக்காரு. அவரே அந்த இப்ப இவங்க டாப் 3 லெவல் போறதுக்கு வந்து இட் டேக் ஒரு அட்லீஸ்ட் 8-9 years. சரி, பட் நீங்க சொல்லும் போது இப்ப நார்மலா நிறைய படங்களுக்கு ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 டேஸ்க்காச்சும் அந்த டிக்கெட் டிமாண்ட் பயங்கரமா இருக்கும். தேர்ட் டே இந்த சண்டே மார்னிங் ஷோக்கு போது கூட டிக்கெட் டிமாண்ட் பயங்கரமா இருக்கும். ஹோபட் விடாமுயற்சியோட கேஸ் எப்படி இருக்கு? வீக்கெண்ட் சண்டே நைட் வரைக்குமே நல்ல டிமாண்ட் இருக்கு. கண்டிப்பா நாங்க 5 ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்கு. 5 ஸ்கிரீனுமே ஃபுல் ஆயிரும். மண்டே இருக்கு லைக் யூஷுவலா போற அஜித் சார் படம் அளவு போல. பட் டிமாண்ட் இஸ் தேர். கண்டிப்பா இட் ஒன்ட் பி அ பிக் ட்ராப். பட் எதிர்பார்த்த விட கொஞ்சம் ட்ராப் இருக்கலாம். ஓகே ஓகே சரி, இப்போ நீங்க விடாமுயற்சி பார்க்கும்போது ஐம் ஜஸ்ட் கம்பேர் அப்படியே ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு வேட்டேன் வந்து அஜித் சாருக்கு ஒரு விடாமுயற்சி. ஓகே ரைட். சரி, இப்போ நீங்க இதை நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு மல்டிபிளெக்ஸ் ஆடியன்ஸ்க்கு பயங்கரமா அப்பீல் ஆகும், ரொம்ப கிளாஸான மூவியா இருக்குன்றாங்க. ஸோ ஹவு பட் பிசிஸ் உங்களுக்கும் அவுட்டர்ல ஒரு தியேட்டர் இருக்கு, அங்கெல்லாம் எப்படி போகுது? வீக்கெண்ட் நல்லா போயிட்டு இருக்கு. சரி, வீக்கெண்ட் போயிட்டு அந்த ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்க? கொஞ்சம் அவுட்டர்ல இருக்க ஆடியன்ஸ், ஒரு வில்லேஜ் ஆடியன்ஸ், அவங்களுக்கு இந்த படம் எப்படி அப்பீல் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு விஸ்வாசம் வேதாளம் அந்த லெவல் அவங்க ரீச் ஆகல. பட் ஓகே, தேர் என்ஜாயிங் தி ஃபிலிம். ஒரு அவங்களுக்கு இப்ப வந்து வித் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக அவங்களுமே அவங்க டேஸ்ட் மாறுதுல்ல. ஸோ தேர் அக்செப்டிங் த ஃபிலிம் பட் நாட் ஆஸ் மச் ஆஸ் ஃபேமிலியோட வயசானவங்க 50+ அவங்களாம் ப்ளஸ் அப்பீல் ஆகல. பட் யங்ஸ்டர்ஸ்க்கு இட் இஸ் வெரி குட். ஏன்னா எக்ஸாக்டா விடாமுயற்சி எது கூட கம்பேர் பண்றாங்கன்னா என்ன இருந்தால் டைம்ல இப்படிதான் அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பட் ஹி ஹேட் வெரி ஹை மூமெண்ட்ஸ், செமையா நிறைய யா பட் இதுல இந்த ஹை மூமெண்ட்ஸ் இல்ல. பட் ரெண்டுமே ஒரு கிளாஸான படமா அமைஞ்சிருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த கதை வந்து அஜித் சார் தான் பண்ணணும்னு நினைக்கணும்னு சொன்னாரு, லைக் பிரேக் டவுன் படத்தை திரும்ப இது மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஒய் அஜித் சார் இதை சூஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? இல்ல ஹீரோ அவருக்கு ஒரு பேஷன் இருக்குல்ல, ஒரு மாதிரி ஃபிலிம் பண்ணணும் ஹாலிவுட். ஸோ அதுதான். பட் அவர் இந்த ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் 2-3 சீன்ல ஃபில்ஃபில் பண்ணியிருந்தாருன்னா இந்த படம் இன்னும் வேற லெவல் எஸ்கலேட் ஆயிருக்கும். அதுதான் மிஸ் ஆயிடுச்சு. படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2 to 3 days ஆயிடுச்சு, ஒன்னொன்னு ஒரு வாரம் போயிட்டு இருக்கு. என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் யூஸ்வலா இருக்கு? இப்போ அந்த ஒரு கலெக்ஷன்ல அந்த ஒரு டிராப் இருக்குமா? வாட்ஸ் யுவர் டேக்? இல்ல கலெக்ஷன் கண்டிப்பா அடுத்த பெரிய படம் 21st தான் வருது, நீக் அண்ட் டிராகன். அது வரைக்கும் இட் வில் குட் ரன் கண்டிப்பா. ஸோ டிபெண்டிங் ஆன் ஹவு தட் பெர்ஃபார்ம்ஸ் இது எப்படி கண்டினியூ ஆகும். ஓகே ஓகே எந்த அளவுக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ் வராங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு படத்தோட ஒரு ஆக்ஷன் இருக்காங்க. ஏன்னா ரிப்பீட்டர்ஸ் எப்போ வருவாங்கன்னா இஃப் தேர் டெக்னிக்கலி சவுண்ட் அந்த மாதிரி ஆடியன்ஸ் ரிப்பீட் வருவாங்க. பிகாஸ் தே வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் தி ஃபிலிம். ஸோ திஸ் இஸ் வெரி டெக்னிக்கல் சவுண்ட் ஃபிலிம். அந்த ரிப்பீட் ஆடியன்ஸ் நான் பார்க்குறேன். ஃபேமிலி ஆடியன்ஸ் ரிப்பீட்டடா வரதுக்கான ஃபேமிலி ஆடியன்ஸ் ரிப்பீட்டா வரது எப்பயுமே ரொம்ப கம்மி தான். இப்போ எனி ஃபிலிம் ஃபார் மேட்டர் ஃபேன்ஸ் தான் ரிப்பீட் வருவாங்க. அண்டர்ஸ் இஸ் வெரி எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிம் அப்ப மட்டும் தான் ரிப்பீட் ஃபேமிலில. அமரன் ஆட் நிறைய வெரி எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிம்ஸ் மட்டும் தான் ஃபேமிலி ரிப்பீட். அமரன் ஃபார் தட் மேட்டர். ஓகே ஓகே ரைட் சூப்பர். ஸோ ஒரு பக்கம் அஜித் சார் எப்போன்னு கேட்டு விடாமுயற்சி ஒரு பெரிய முயற்சி எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் நெக்ஸ்ட் 2 months ஜிபி இருக்கு. அது வந்து பெரிய விருது அமையும். பட் அது கரெக்டான ஒரு இதுவா அமையுதா? ஒரு படம் ரிலீஸ் ஆகி டக்குன்னு 2 மாசம் ஈவன் இது 2 years கேப் விட்டார்ல, அதனால கண்டிப்பா ஏன் இது கொஞ்சம் தள்ளி போக கூடாதா? ஜிபியு மேபி April வெரி குட் ரிலீஸ் டேட். ஓ ப்ராப்பர் தமிழ் நியூ இயர். சரி, ப்ராப்பர் ரிலீஸ் டேட். கண்டிப்பா அது வந்து பெரிய லெவலுக்கு இருக்கும். ஓகே, கூட வேற படம் இட்லி கடை வேற சொல்றாங்க. பட் அது ஓகே தானா? நீங்க வாரிசு துணிவே ஹேண்டில் பண்ணியாச்சு. இல்ல அது அவங்களுக்கு ஒரு டிராப் இருக்குமா இட்லி கடைக்கு? ஏன்னா அதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் தனுஷ் அந்த மேல அவருக்கு அந்த ப்ராடக்ட் மேல அவருக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுனால they coming with அஜித். ஓகே, ஸோ கண்டிப்பா கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நாங்க போட்டு நம்ம தயார் வராங்க. ஸோ தே வில் பி படம் வந்து நியூஸ்மே படம் நல்லா வந்திருக்கு. தனுஷ் சார் ஆஸ் அ டைரக்டர் he has had a clean record. 100 தான் படம் எடுத்த 2 படமும் பெரிய இல்ல. ஓகே ரைட். நீக்குமே it has come out really well. கண்டிப்பா நீக்கு டாக் ஆஃப் தி டவுன் கேள்விப்பட்டேன். ஓகே 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 எதனால இப்ப விடாமுயற்சி ரிலீஸ் ஆனதால தான் அது வேலண்டைன்ஸ் வீக்ல வரலையோ? எஸ் விடாமுயற்சி. ஓகே, பட் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 10 days இருக்குல்ல, அது பத்தாதா? கண்டிப்பா அஜித் சார்க்குலாம் 10 days பத்தாது. லாங். நைஸ் ஓகே. ஸோ விடாமுயற்சி ஒரு 2 நாள் தான் பார்த்துருக்கும். இவன் உங்ககிட்ட கேட்கறதும் சரியா இருக்கான்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசர் சைட்ல இருந்து ஆப்வியஸ் அவங்க சைட்ல இருந்து ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்தா ரோஹினி பொறுத்தவரைக்கும் இஸ் டூயிங் எ வெரி குட் ஜாப். ஓகே, நிறைய படங்கள் நீங்க குடும்பஸ்தரும் சரி ஹவுஸ் கீப்பிங் சரி ரோஹினி பொறுத்தவரைக்கும் தட் இஸ் வெரி ஃபைன் ஜாப். ரைட். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த 2025 இன்னும் ஒரு நல்ல வருஷமா, கண்டிப்பா நல்ல வருஷமா இருந்தாலுமே எங்க தலைவர் படம் ஸ்கிரீன்ல வந்தா எங்களுக்கு இன்னும் கம்ப்ளீட்டா இருந்திருக்கும். ஆப்வியஸா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 படம் ரீலீஸ் பண்ணிடுவீங்க. சச்சின் அதெல்லாம் வேற என்ன படம் பண்ணா நல்லா இருக்கும்? ஏன்னா கில்லி தான் ரொம்ப நாளா சொன்னாங்க, அதுவும் போன வருஷம் பண்ணியாச்சு. சச்சின் பண்ணணும், குஷி, திருமலை, அந்த மாதிரி படங்கள்
காதலிக்கும் மரியாதை, இந்த மாதிரி படங்கள். Right. So hopefully it happens. Thank you so much for your time and all the best. Thank you.